காவேரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதில் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் ஆகும், டிவிடெண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே இருக்கும். எந்தெந்த கம்பெனியெல்லாம் அடுத்தடுத்து அவங்களுடைய ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸோ எந்த கம்பெனியில் டிவிடெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. ஃபஸ்ட்டு கம்பெனி இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா HCL அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ HCL நிறுவனம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 5 ஐடி செக்டார் கம்பெனியில் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாக HCL இருந்துகிட்டு இருக்கு. உலக அளவில் நிறைய பிஸ்னஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரருடைய கம்பெனி. சிவ் நாடார் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர், CEO எல்லாமே. ஸோ அவருடைய கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு பக்கம், அதாவது சென்டிமெண்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா. இப்படிப்பட்ட பல அருமை பெருமைகளுக்கு சொந்தக்கார கம்பெனியாக இருக்கிற இந்த HCL கம்பெனி வந்து ஏப்ரல் மாதம் 20-21 தேதியில் அவங்களுடைய நிர்வாக குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் வந்து இந்த ஃபோர்த் குவார்ட்டருக்கான டிவிடெண்ட் என்ன அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த ரிசல்ட் எல்லாம் வெளியிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண பிறகு தான் என்ன டிவிடெண்ட் அப்படிங்கிறதே வந்து சொல்லுவாங்க. HCL கம்பெனியுடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் கேப் வந்து 3,19,073 கோடிக்கும் மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1170-76 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ஹையஸ்ட்டுங்கிறது 1378, லோவஸ்ட்டுங்கிறது 891. இந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ 29.0 அண்ட் வந்து புக் வேல்யூ 224 ரூபாயாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் வந்து 2.74% இருக்குது. அதுக்கப்புறம் ROCE 25.7, ROE 19.8, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. ஏன் HCL சொல்லணும்னா, HCLுடைய ரீசன்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பரில் வந்து டிக்ளேர் பண்ணாங்க அண்ட் கொடுத்தாங்க. 10 ரூபா கொடுத்தாங்க ஒரு ஷேருக்கு. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஃபோர்த் குவார்ட்டர் டிவிடெண்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், விச் இஸ் TCS. TCSும் HCL மாதிரி ஒரு பெரிய நிறுவனம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தெரியும். ஸோ TCS உடைய நிர்வாக குழு கூட்டம்ங்கிறது இந்த மாதம் 11ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ 11ஆம் தேதி கூட்டத்துக்கு பிறகு இன்டரிம் டிவிடெண்ட் என்ன அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு பிறகு அது சம்மந்தமான அறிவிப்பு வரும். அதனால் TCS ஷேர் வச்சிருக்கவங்க டிவிடெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் ஜாலியாகவே இருக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக பைபேக்கெல்லாம் ஆஃபர் பண்ணதுனால அப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டி சம்மந்தம் வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் TCS மேலே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ TCS உடைய பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா லைட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் TCS உடைய மார்க்கெட்டை பார்க்கும்பொழுது 13,58,000 crore மேலே இருக்குது. ஸோ இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 3,700 சம்திங் அப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. TCS உடைய ஹையஸ்ட் ஷேர் ப்ரைஸ் க்ரோத் அப்படிங்கிறது இது வரைக்கும் போனது பார்த்தீங்கன்னா 4,046 ரூபா, லோவஸ்ட்டுங்கிறது 3,004 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ 36.1, புக் வேல்யூ 265 ரூபா, டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் வந்து 1.01% இருக்குது. ROCE 48.9 இருக்குது, ROE வந்து 39.1 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ ₹1 இருந்துகிட்டு இருக்கு. TCS கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் டிவிடெண்ட் கொடுக்கலாலும் ஓரளவுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான். இப்போது ரீசெண்டாக கடந்த டிசம்பர் மாதத்தில் இவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க 31ஆம் தேதி. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்ட் வந்து 7 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்துலேயும் 7 ரூபா தான் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த நிதியாண்டுடைய ஃபோர்த் குவார்ட்டரில், அதாவது ஏப்ரல் மாதத்தில் வந்து கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபோர்த் குவார்ட்டர் தான், இயர் எண்டிங்கான டிவிடெண்ட் தான் அப்படிங்கிறதுனால 15 ரூபா வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா நல்லது. அடுத்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அவங்களுடைய ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் எவ்வளோ டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இன்ஃபோசிஸ் கம்பெனியை சுற்றி அப்படி இருந்துகிட்டே இருக்குது. இன்ஃபோசிஸுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுவும் வந்து TCS HCL மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி. அதை தாண்டி வந்து இந்தியாவில் கூடிய ஐடி கம்பெனியில், சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு முக்கியமான கம்பெனி. பல உலக நாடுகளுக்கு இவங்களுடைய சர்வீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மார்க்கெட் கேப் 7,64,000 கோடிக்கும் மேலே இருக்குது. கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் என்ன ஷேர் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1816 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1954, லோவஸ்ட்டுங்கிறது 1311 இருந்திருக்கு.
ஸ்டாக்குடைய PE ரேஷியோ, கம்பெனி PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 35.6 இருக்குது. அதுக்கப்புறம் புக் வேல்யூ 165 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.48 இருக்குது. ROCE 35.2, ROE பார்த்தீங்கன்னா 27.2%. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல, பட் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 குவார்ட்டர் சேர்த்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரலில் ஃபைனல் டிவிடெண்ட் வந்து 15 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கடந்த 10வது மாதத்தில் அடுத்த டிவிடெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 15 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போவும் அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து இந்த 3 ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனி வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த 3 கம்பெனி வந்து அடுத்தடுத்து இந்த ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ண போகிறதுனால நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பற்றின அறிவிப்பும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வரும், அதில் டவுட் கிடையாது. ஸோ எவ்வளோ வந்து அவங்க டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் மேட்ரு. அதனால் வந்து ஜாலியாக இருங்க அண்ட் வந்து நம்பிக்கையோடுங்க. நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து காவேரி பிஸ்னஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி பிஸ்னஸ் வீடியோஸ் நிறைய வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காவேரி பிஸ்னஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.